உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் அது குறித்து விரிவாக பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். டெல்டாவில் 26, 27 இந்த 2 நாட்களும் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கும் நிலையில மழையுடைய தீவிரம் எப்படி இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் அதிகமா இருக்கும்? இப்போ நம்ம அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு இலங்கைக்கு அருகே இருக்குது. நாளைக்கு அதாவது 26, 27ஆம் தேதி இந்த 2 தினங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக குவியல்கள் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர பகுதிகள், அதாவது தெற்கு கடலோர தமிழகம், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம், அதே மாதிரி சற்று வடக்கு இருக்கக்கூடிய கடலூர், மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலும் இந்த மேக குவியல்கள் 2 தினங்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகள், அதாவது மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற கடலோர பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். டெல்டாவின் உட்புற பகுதிகள், அதாவது தஞ்சாவூர், கும்பகோணம் போன்ற பகுதிகள் மற்றும் அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையின் தாக்கம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் இருக்குது. அது வடமேற்கு, வடமேற்கு திசையில் மேலும் நகர தான் நமக்கு மேக குவியல்கள் கடலை ஒட்டிய பகுதிகளிலிருந்து இன்னும் கொஞ்சம் உட்புற பகுதியில் வரும். அது வரைக்கும் பெரும்பாலும் அதிக மழையின் தாக்கம் கடலோர பகுதி ஒட்டியில் இருக்கும். சரி, அதே போல சென்னையிலையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 27ஆம் தேதியிலிருந்து சென்னையில கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில சென்னையில வெறும் கனமழையாக மட்டும் இருக்குமா, இல்ல மிக கனமழையோ அதி கனமழையோ சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு மழைக்கான சாதகமான சூழல் எப்போ வரும்னா இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டெல்டாவின் கிழக்கு பகுதிக்கு வரணும். அதாவது வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு வடகிழக்கு பகுதியிலோ இல்லை டெல்டாவின் கிழக்கு பகுதியில் வரும்போது இப்போது மேகக்குவியல்கள், டெல்டாவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய மேகக்குவியல்கள் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலோர தமிழக பகுதிகளில் சாதகமாக வரும். அது நமக்கு 27ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். தற்போதைய சூழலில் வானிலை படிவங்களிடையே இந்த புதன்கிழமைக்கு மேலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் கொஞ்சம் டைவர்ஜன்ஸ் இருக்குது. சில வானிலை படிவங்கள் டெல்டாவின் கிழக்கு பகுதியிலே அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஒரு 2 நாட்கள் தங்கி மேற்கு புறம் நகர்றதை ஒரு கூற்றாக இருக்குது. இன்னொரு கூற்று பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் நகர்ந்து வங்கக்கடலின் ஓரமாகவே போகிற மாதிரி காட்டுது. ஸோ இது 2 நிகழ்வுகளுமே மழை நிகழ்வு வெவ்வேறு பரிமாணங்களில் வரும். ஒன்று நிறைய மழை இருக்கலாம், இன்னொன்று மழையே இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஸோ தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா புதனுக்கு மேலே டெல்டாவின் கிழக்கு பகுதியில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்ததுக்கப்புறம் சென்னைக்கான சாதகமான சூழல் எவ்வளோ இருக்கும், மழை கனமழையா இல்லை அதுக்கும் மேலே மழை இருக்கக்கூடுமா அப்படிங்கிறது டெல்டாவுக்கு கிழக்கு பகுதியில் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். புதன்கிழமைக்கு மேலே ஓரளவுக்கு பரவலாக நம்ம சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர தமிழக பகுதிகளில் பரவலாக நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பலத்த மழை ஓரளவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டாலிங் சினாரியோ பத்தி பேசுறாங்க. அது கரைக்கு அருகே வந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் வானிலை ஆய்வு மையத்திலையும் எந்த இடத்துல கரையை கிடக்குது என்பது குறித்த தகவல் தெரிவிக்கப்படல. ஒருவேளை அது நம்மளுடைய நிலப்பகுதிக்கு அருகே ஸ்டால் ஆகும், ஒரே இடத்துல நிலைத்து நிற்கும் பட்சத்துல எந்த பகுதி அதிக மழையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, எந்த பகுதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்டால் ஆகிறதுக்கு முதல்ல வாய்ப்பு இருக்கா? அது ஒரு 50-50 சான்ஸ் நான் சொல்லுவேன். வானிலை மையமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க 28, 29 வரைக்கும் ஓரளவுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கரை கடக்கும் நிகழ்வு ஓப்பனாக தான் வச்சுருக்காங்க, இன்னும் சொல்லலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வானிலை படிவங்களிடையே ஒத்த கருத்து இல்லை. ஏன்னா ஒரு கூற்று வடக்கு திசையில் நகர்ந்து கரைக்கு அப்பால் கடலோர பகுதியிலிருந்து கடல் உள்ளே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கூற்றும், இன்னொரு கூற்று மேற்கு நோக்கி நகர்ந்து உட்புற பகுதிகளில் அரபிக்கடல் நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழலும் காட்டுது. ஸோ 2 வெவ்வேறு கூற்று இருக்கும்போது அந்த ஒரு ஒத்த கருத்து இல்லாதனால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது. இந்த நிலை, அதாவது இந்த நிலை கொண்டு இருக்கக்கூடிய நிலை அல்லது மெதுவாக நகரக்கூடிய நிலை, ஸ்டாலிங்னா கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிலை இருக்காது. நகர்வு மிகவும் மெதுவாகிடும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரே இடத்துல பெய்யக்கூடிய மழை நிகழ்வாக இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம், சீர்காழியில் பார்த்துருக்கோம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு. சென்னையிலே பார்த்தோம், மிக்சாம் புயல் சென்னைக்கு அருகே ஒரு 18 24 மணி நேரம் ஒரே இடத்துல நிலை கொண்டிருந்த போது சென்னையிலும் அதே மாதிரி நம்ம மழை பார்த்தோம். ஸோ இந்த பெரும்பாலும் என்ன ஆகும்னா நமக்கு இந்த சுழற்சி இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இந்த மாதிரி அதிக மழை பொழியக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம், ஒரே இடத்துல நிலை கொண்டு இருந்தால்.
இப்போ டெல்டாவில் வந்து அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு ரெட் அலர்ட் விடுத்திருக்காங்க. ரெட் அலர்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா ரெட் அலர்ட் அப்படின்னு. ஆனால் அது 20 சென்டிமீட்டர்ன்ற ஆரம்பிக்கிற ஒரு நிலை சொல்றமே தவிர எவ்வளோ இருக்கலாம் அப்படின்ற ஒரு தரவுகள் நம்ம கிட்ட கிடையாது. வானிலை ஆய்வு மையம் அப்படி குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. இந்த 26, 27 2 நாட்களும் டெல்டாவில் கனமழை பெய்யும் பட்சத்தில் எவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம்? எவ்வளவுக்கு வாய்ப்பு இருக்கு? இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இது மேக குவியல்கள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான். இதில் இந்த சலனத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த 2-3 தினங்களாகவே பார்த்தீங்கன்னா வந்து நிகழ்வுகள் வானிலை படிவங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாகவும் ஒன்று. 2 வந்து சில இடங்களில் வந்து ஒரு தொய்வு நிலை இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து இப்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ரெட் அலர்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மழைக்கான அளவுகள்ங்கிறது வந்து 20 சென்டிமீட்டர் மேலே இருக்கக்கூடிய மழை அளவை வந்து அது ஓப்பன் எண்டடாக தான் வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு 24லேருந்து 36 மணி நேரம் மழை பெய்யக்கூடிய நிகழ்வா இல்லை அதுக்கும் மேலே போகுமாங்கிறது வந்து அந்த நிலை கொண்டு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த இலங்கை கரை அருகே கடந்து மேலே வரும்போது எந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படுது அதை பார்த்து நம்ம நிகழ்கால அடிப்படையில் தான் வந்து இதை நம்ம கணிக்கணுமே தவிர 2-3 தினங்களோ இல்லை ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ மழை பெய்யக்கூடும், அதிக மழையோ இல்லை ஒரு 30-40 சென்டிமீட்டர் வரும் அப்படிங்கிறது வந்து இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் டிசிஷனாக இருக்காது. ஏன்னா வானிலை படிவங்கள் வந்து கிட்டத்தட்ட 24-48 மணி நேரத்திலேயே வந்து பல நிகழ்வுகளை இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக எடுக்கலை. அந்த மாடல்ஸ் வந்து ஒவ்வொரு மாடல்ஸும் ஒவ்வொரு மாதிரி காட்டினதையும் நம்ம பார்த்தோம். வடக்கு நோக்கி கொண்டு சென்றது, ஆந்திராவுக்கு கொண்டு சென்றது போன்ற மாதிரியான நிகழ்வுகளை. இதை தொடர்ந்து அனைவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, வங்கக்கடல்ல ஒரு சலனம் உருவாகுது அப்படின்னோடனே இது புயலாக வலுப்பெறுமா அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. இப்போ காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கும் நிலையில இது புயலாக மாறுமா? வாய்ப்பு இருக்கிறதா? ஏனைய வானிலை மையங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வானிலை மையங்களுமே பொறுத்த வரைக்கும் டீப் டிப்ரெஷனுங்கிறது கிடையாது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கிற அந்த ஒரு இது ப்ரோட்டோகால் கிடையாது அவங்களுக்கு. டிப்ரெஷனுக்கு அப்புறம் அவங்க வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட ஒரு டீப் டிப்ரெஷனுங்கிறது வந்து இந்திய வானிலைத்துறை நம்மளுடைய கடல் பகுதிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. இது டீப் டிப்ரெஷனுங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு புயலுக்கான தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்கணும். புயலுங்கிறது ஒரு பேர் வருது, ஒரு புயல்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. புயல் கரை கடக்கும் நிகழ்வுங்கிறது வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு பரிமாணம் இருக்கே தவிர இது வந்து நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் ஒரு புயலின் தன்மை தான் அதுக்கு இருக்கும். ஆனால் ஒரு வலுவான புயல் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 சான்ஸு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுவும் வந்து திரும்ப சொன்ன மாதிரி இலங்கை கரை அருகே அந்த கரை கடந்து வரும்போது, அதாவது கரை ஒட்டி வரும்போது, இலங்கைக்கு அருகே வரும்போது எப்படி அந்த நிகழ்வு நில உராய்வு எப்படி நிகழ்காலத்தில் இந்த சலனத்தை வந்து மாற்றுதோ அதை பொறுத்து தான் இந்த புயல் வந்து புயலாக உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஒரு 50-50 சான்ஸும் சொல்லுவேன். பட் இந்திய வானிலைத்துறை ஆல்ரெடி டீப் டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு புயலுக்கான ஒரு தன்மை தான், ஒரு மார்ஜினல் சைக்ளோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இது தொடர்ந்து நம்மளுடைய தமிழக கடலோர பகுதிகளுக்கு மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வானிலை ஆய்வு மையத்தாலையும் சரி, தனியார் வானிலை ஆய்வாளர்களாலும் சரி கணிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நல்ல பருவமழை பொழிவு இருக்க போகிறது, இயல்பை விட அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த 2 நிகழ்வுகளுமே பார்க்கிறோம். பொதுமக்களும் தொடர்ச்சியாக அந்த கேள்வியில தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மழை வரும்னு சொன்னாங்க, ஆனா வரல. இப்பவும் சொல்றாங்க, ஆனா வராதுன்னு முன்முடிவுக்கு அவங்களே போயிடுறாங்க. இந்த மாதிரி அந்த நிலை வந்து மாறிக்கொண்டே இருப்பதற்கு என்ன காரணமாக அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து எப்போ மழை நிகழ்வுகள் அதிகரிக்கும் மிகைப்படுத்தப்படும்னா எம்ஜிஓ போன்ற ஒரு அலைவுகள் சாதகமாக இருக்குன்னு சொல்லல. தற்போது எம்ஜிஓ அலைவு சாதகமாக வட இந்திய பெருங்கடலில் இருக்குது. ஒன்று. 2வது, நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முதல் பாதி, அதாவது அக்டோபர் கடைசி வாரம், நவம்பர் முதல் வாரம் ஒரு பீக்குன்னு எடுத்துட்டா, நவம்பர் கடைசி வாரம், டிசம்பர் முதல் வாரமும் ஒரு பீக். ஆக்சுவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து புயல் வரக்கூடிய சூழல்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பீக். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 100-120 வருடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 2வது பகுதி, நவம்பர் 2nd fortnight வந்து ஒரு 40 புயல் வந்து தான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 19 புயல் தமிழகத்தை நோக்கி வந்திருக்கு. ஸோ அக்டோபர் மாதத்தில் எப்படி ஆந்திரா, ஒரிசாவில் அதிக வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி நவம்பர் மாதம்
படிப்படியாக அது கீழே வரும்போது நவம்பர் 2ஆம் பகுதி தமிழகத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அதனால் வந்து இந்த சலனத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரைட் டைம் வரக்கூடிய ஒரு நிலை வந்து கரெக்டான ஒரு டைமில் வருது. அதனால் மழைக்கான சாதகமான சூழல் அதிகப்படுத்துது. ஒன்று. ரெண்டாவது வந்து கீழே இருக்கும்போது பெரும்பாலும் மழைக்கான சாதகமான சூழல் தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவோடு நிற்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. அதனால தான் இந்த மழை நிகழ்வு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் இதுலேயும் என்ன ஒரு அந்த ஆங்கிலத்தில் கேவியேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சலனம் கடலை நோக்கி வடக்கு திசையில் நகர்ந்துச்சுன்னா நமக்கு மழை இருக்காது. மேற்கு நோக்கி நகர்ந்து உட்புற பகுதிகள் தென்னிந்திய தீபகற்பம் தாண்டி அரபிக்கடல் பகுதி போச்சுன்னா மழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இந்த சலனம் பற்றி பேசிட்டு இருக்கின்ற அதே நேரத்துல இந்த ஆண்டு பருவமழை நன்றாக இருக்க போகிறது, நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொன்னதனுடைய அடிப்படையில தான் இந்த கேள்வி. இந்த சுற்று மழையோட இந்த இப்ப வரைக்கும் பார்த்தோம்னா இயல்பை ஒட்டி இருக்கிறது மழை பொழிவு. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல புதிதாக சலனங்கள், ஏன்னா எம்ஜேஓ இருக்கு, இஆர்வேவ் இருக்கு போன்ற விஷயங்களின் அடிப்படையில வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த சலனங்கள் வங்கக்கடல்ல உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா? நீண்ட கால வானிலை அறிக்கையை பொறுத்தவரை இந்த நீண்ட கால வானிலை படிவங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான். இப்போ இந்த நவம்பர் மாதம் கடைசி வாரத்து சலனமே வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் கடைசியிலிருந்தே வந்து நீண்ட கால வானிலை படிவங்கள் காமிச்சுது. சில சமயங்கள் அது வந்து தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய ஓரிரு வாரங்களில் இதை தொடர்ந்து இன்னொரு சலனம் வரக்கூடிய சூழல் இருக்கிற மாதிரி நீண்ட கால வானிலை படிவங்கள் காட்டுது. பட் இதில் என்னென்னா வந்து இப்போ இந்த சலனத்துக்கே வந்து நம்ம நிறைய வந்து அன்னோன்ஸ் வருது. எங்கே போக போகுது, இல்லை ஸ்டால் ஆகுதா, இல்லை வந்து டிலே ஆகுது, நிறைய விஷயங்கள் வந்து இதுலேயே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இந்த சலனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தெளிவு இருக்கும். வானிலை படிவங்களுக்கும் அந்த தெளிவு வரும். ஏன்னா வந்து ஒரு எதிர்பார்ப்போட ஒரு வானிலை படிவங்கள் ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுக்குது. அந்த ஃபோர்காஸ்ட் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டினியூ ஆகும், இல்லைனா வந்து அது கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும். ஸோ இந்த சலனம் முடிகிற வரைக்குமே வந்து நம்ம நீண்டகால வானிலை படிவங்கள் பார்த்தாலும் அதில் ஒரு தெளிவற்ற நிலை தான். அந்த நீண்ட கால வானிலை படிவங்கள்ல சலனம் இருக்கிற மாதிரி தெரியுதா? நவம்பர் 2வது வாரம் டிசம்பர் 2வது வாரம் இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை அந்த தாழ்வு நிலை ட்ரஃப் ஆஃப் லோ வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தான் காட்டுது. நமக்கு வந்து வட இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் இது சாதகமான சூழல். ஸோ வந்து என்ஜிஓ வந்து நம்மளை தாண்டி இன்னும் மேலும் கிழக்கு பகுதி போகும்போது, அதாவது தென் சீன கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேரிடைம் கான்டினென்ட்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் போகும்போது அங்கேருந்து நமக்கு வந்து சுழற்சிகள் வரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து சுழற்சிகள் வரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கும். அதில் எது வந்து வலுப்பெறுது, எது வலுப்பெறாமல் தெற்கு வங்கக்கடல் பகுதியோடைய பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதியில் போகுதுன்னு நமக்கு இப்போ சொல்ல முடியாது. அது வந்து நம்ம அப்போ தான் பார்க்கணும். அது சரி, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்காவது கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு மழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் வேதவள்ளி ஜெகதீஷன். இது வெதர் வித் வேதா.